Welcome to my channel, The Information Drone. I am your masked man. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 75th year of Independence Day of India. ஸோ இந்தியாவுக்கு எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சது, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே யார் மூலிமா நம்மளுக்கு வந்தது, ஸோ இந்த டாபிக் இதை பற்றி தான் ரிலேட் ஆக போகுது. வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் வியூவில் மட்டும்தான், மற்றபடி எந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதர் ஃபேக்ட்ஸோ கிடையாது. ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அக்கார்டிங் டு வாட் ஐ சி ஆன் திஸ் டாபிக். ஸோ வாங்க டாபிக் உள்ள. ஸோ 75th year of Independence Day of India. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ண இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1858 to 1947. அதாவது 1858லேருந்து 1947 வரைக்கும் ஸ்ட்ரகிள் ஆகி August 15th 1947 அன்றைக்கி நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடச்சிது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் யார்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடச்சிதுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்டேருந்து தான். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வியாபார நோக்கத்துக்காக தான் இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற அதிக பாப்புலேஷனுக்கு பிஸ்னஸ் இங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு கம்பெனி என்னென்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இப்படி கொஞ்சமாக அவங்க உள்ளே வர ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இந்தியாவோட மொத்த நகரத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வணிகம் அப்புறம் மக்கள்கிட்ட இருந்த ஒரு ஒத்துமை இல்லாத காரணத்தினால பிரிட்டிஷ் முதல்ல இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. ஸோ இந்த ஆட்சியை பிடிச்ச பிறகு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆனாங்க. அதாவது இந்தியாவோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெவல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ராஜா காலத்துலேருந்தே ஆரம்பிச்சது. அதாவது ஏர்லி 18th century ஸ்டார்ட் பண்ணது. அப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராஜாக்கள்லாம் குறிப்பாக சொல்லணும்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், மருது சகோதரர்கள், ஸோ ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்க போராட ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க ப்ராவின்சஸ்லேருந்து மக்களை திரட்டி போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க. சில பேர் போரும் தொடுத்தாங்க. ஆனால் இவங்களோட தியாகம் தான் அடுத்த லெவலில் கொண்டு போச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஃப்ரீடம் மூமெண்ட் அடுத்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிவிலைஸ் ஆகுது. அதாவது ராஜா காலம்லாம் போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அங்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கவுன்சில், மேயர், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆட்சியை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்போது ராஜாவோட ஆட்சிகள் கம்மியாக ஆரம்பிச்சது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமில் இறங்கின ஃபைட்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல், கப்பலோட்டிய தமிழன், சுப்பிரமணியம் சிவா, பாரதியார், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் மாறுச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னா, அந்த ட்ரெண்டு மாற புதுசாக வந்தவங்க தான் காந்தி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், வல்லபாய் பட்டேல், ராஜாராம் மோகன் ராய், கப்பலோட்டிய தமிழன், வஉசி, பாரதியார், சுப்பிரமணியம் சிவா, கொடிகாத்த குமரன். ஸோ இவங்க வரும்போது ரெண்டு விதமான போராட்டம் ஆரம்பித்தாங்க. ஒன்று அகிம்சை முறையில், அதாவது எந்த விதமான ஒரு சண்டையும் இல்லாமல் தன்னோட உண்ணாவிரதம் இந்த மாதிரி ஒரு நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டில் நம்மளுக்கு விடுதலைக்காக போராட ஆரம்பித்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இதே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், இவங்கெல்லாம் வீரத்தை மெய்ப்படுத்தி போராட்டத்தை எடுத்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க இந்த ஜென்ரேஷன்லேயும். ஏன்னா அவர் அந்த காலத்திலே ஆர்மியை கலெக்ட் பண்ணி ஸோ ஆர்மியை வச்சு இங்கே ஃபைட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இந்தியன் ஆர்மின்னு ஒன்று உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. இதுக்காக அவர் வெளிநாட்டிலேருந்து நிறையா பயிற்சியும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவோட முதல் வீரத்துக்கு அடி போட்டாருன்றது இன்னும் வரலாறில் இருக்குது. அவரோட சாவு மர்மமாக இருந்தாலும் அவர் இந்த நாட்டுக்கு பண்ண நிறைய விஷயங்கள் இன்னும் இப்படி இருக்குது. பாரதியாரும் சுப்பிரமணிய சிவா, கப்பலோட்டிய தமிழன், இவங்களோட பங்கும் பெருசாக இருந்தது. அதாவது தமிழ் இந்த திராவிட இயக்கத்தில் சொல்கிறது. ஏன்னா பாரதியாரோட கவிதைகள் இந்த போராட்டத்துக்கு நம்மளுக்கு உயிர் ஊற்றமாக இருந்தது. சுப்பிரமணியம் சிவா, அதுக்கப்புறம் கப்பலோட்டிய தமிழன்லாம் முதல்ல கப்பல் மூலயமா வணிகத்தை தமிழகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண போராட்டங்கள், அதுக்காக அவர் சிறை சென்று அனுபவித்த கஷ்டங்கள், இன்ன வரைக்கும் அந்த செக்கு இழுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ராஜ வம்சத்துலேருந்து வந்தவர் அந்த மாதிரி ஒரு கொடுமைகளுக்கும் உள்ளாகப்பட்டார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. பிரிட்டிஷ் சைடில் இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆச்சுன்னா, 2 உலக போர்களை பார்த்த பிறகு அவங்களால இந்தியா மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஃபண்டிங் இல்லை. ஸோ அவங்க August 14, 1947 அன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதா முடிவு பண்ணி August 15th கொடுத்துட்டாங்க. அதாவது 14th பாகிஸ்தான்ற ஒரு நாடை நம்மளிருந்து பிரித்து
15th நம்மளுக்கு கொடுத்தாங்க. மொத்தம் இந்தியன் ப்ராவின்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் 3மே ஒரே கண்ட்ரியாக தான் இருந்தது. ஸோ இந்த ஒரே கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரித்தாங்க பிரிட்டிஷ். அதாவது எப்படி பிரித்தாங்கன்னா, இந்தியாவில் முஸ்லீம்ஸ், ஹிந்து எல்லாம் அதிகமாக இருந்ததுனால முஸ்லீம்ஸ்க்கு தனியாக ஒரு கண்ட்ரி வேணும்னு சொல்லிட்டு அப்போ டிவைட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முஸ்லீம்ஸ்க்கு யார் அதிகமாக போகிறான்னு பார்த்தீங்கன்னா முகமது ஜின்னான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் ஆக்சுவலி இந்தியா பிரசிடெண்ட்டாகவும் ஆகலாம்ன்ற மாதிரி இருந்தவர். ஸோ அப்படி மாறுச்சு. ஸோ பிரிட்டிஷ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 14th வந்து பாகிஸ்தானுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு ஆகஸ்ட் 15th இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஸோ நம்மளோட நேஷ்னல் அந்தம் எழுதுனது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். சாஃப்ரான் அது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வீரத்தை, அதாவது பிரேவரியை குறிக்கிற மாதிரி கலர் தான் சாஃப்ரான். ஒயிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தியாகம், சாக்ரிஃபைஸ். ஸோ இதுக்காக குறிக்கிறது தான் ஒயிட். அண்ட் க்ரீன் பார்த்தீங்கன்னா பசுமை. இந்தியா வந்து ரொம்ப பசுமையான நாடாக மற்ற இடத்துக்கு திகழணும்னு சொல்லிட்டு அந்த கலரை வச்சாங்க. ஸோ அந்த 24 சக்ரா, அந்த 24 அசோக சக்ரா எதுக்கு குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட இன்னர் ஃபீலிங்ஸ், லவ், எம்பத்தி, சிம்பத்தி, அவங்களோட கைண்ட்னஸ், இந்த மாதிரி ஒரு 24 இன்னர் ஃபீலிங்ஸை குறிக்கிறது தான் வந்து அந்த 24 சக்ரா சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சி இதோட 75th இயர் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீடம் எப்படி இருக்குன்னா, டெமோக்ரஸியாக நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம வந்து கவர்மெண்ட் எலெக்ஷன் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பயரான ஸ்டோரி. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வரல இந்த ஃப்ரீடம். நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம பார்க்காத கொடுமைகள் இல்லை. ஜாலியன் வாலாபாக் ட்ராஜடியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து இவங்க வந்து வீர மரணம் அடைய வச்சதாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேரை கொன்று அவங்க வரலாறையே மறைச்சதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்காக நிறையா தியாகங்கள் பண்ணி இந்த பூமிக்குள்ள விருதுகளாக இருக்கிற நிறைய போராட்டிகள் மூலியமாக நம்மளுக்கு இந்த சுதந்திரம் வந்தது. ஸோ 75th இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே நம்ம அடி எடுத்து வச்சுருக்கோம். ஐ ஃபீல் ப்ரவுட் டு பி அன் இண்டியன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஐ ஹோப் நம்ம மறுபடியும் வரலாறை பற்றி தெரிஞ்சது இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன டாபிக் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. See you in the next interesting topic. I'm your Maskman. This is my channel Information Drone.